கொலையாளியின் பெயர் மாறியது ஏன்? செவ்வந்தி நாட்டை விட்டு வெளியேறியுள்ளாரா? பயங்கரவாத தடை சட்டம் என்ன செய்ய போகிறது? சந்தேக நபர்களின் வாக்குமூலம் என்ன? இந்த விடயம் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலா? இன்று வெளிவரப்போகும் உண்மைகள், முக்கிய புள்ளிகள் மாட்டுவார்களா? குற்றம், இது சமூகத்தின் பார்வை. நாட்டையே அதிர வைத்த புதுக்கடை நீதிமன்ற படுகொலை தொடர்பாக நாளுக்கு நாள் புதிய அதிரடி தகவல்கள் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன. இந்த சம்பவம் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலா என்ற கோணத்தில் பல்வேறு விவாதங்களும் இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் குறித்த சம்பவம் தொடர்பாக வெளியாகிய முக்கிய விடயங்களை பற்றி பார்ப்போம். பாதாள உலக குழுவின் முக்கிய உறுப்பினர் என அறியப்படும் கனேமுள்ள சஞ்சீவவின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட முக்கிய சந்தேக நபரின் பெயரில் ஏற்பட்ட மாற்றம் தொடர்பாக பலத்த சந்தேகங்களையும் விசனங்களையும் பலர் வெளியிட்டிருந்தனர். முக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போது முகமது அஸ்மான் ஷெரிப்தீன் என போலீசார் அடையாளம் கண்டிருந்தனர். பின்னர் போலீஸ் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது சமிந்து தில்ஷான் பியூமங்க கந்தனாராட்சி என அழைக்கப்படும் முகமது அஸ்லம் ஷெரிப்தீன் என தெரிவித்தனர். அன்றைய தினம் பாராளுமன்றத்தில் பொது பாதுகாப்பு அமைச்சர் சந்தேக நபரின் பெயரை சமிந்து டில்ஷான் பியூமங்க கந்தனா ஆட்சி என அறிவித்தார். ஆகவே குறித்த சந்தேக நபர் பல அடையாள அட்டைகளை தன்வசம் வைத்திருந்ததாக போலீசார் கூறுகின்றனர். இது எவ்வாறாக இருப்பினும் கைது செய்தவுடன் இன முரண்பாடுகளை ஏற்படுத்தும் விதமாக பெயர்கள் வெளியாகி இருந்தமை தொடர்பில் பலரால் விசனம் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இக்கொலை சம்பவத்துடன் தொடர்புடையதாக முகமது அஸ்மான் ஷெரிப்தீன் என்ற பெயரை தவறாக குறிப்பிட்டு அவரது குடும்பத்திற்கு அநீதி இழைத்துள்ளதாக கூறி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முகமது அஸ்மான் ஷெரிப்தீனின் சகோதரரால் பிப்ரவரி 19 கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொலை குற்றம் தொடர்பாக அதே நபர் அல்ல என வாதிட்டு இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதேவேளை சந்தேக நபர் வைத்திருந்த வழக்கறிஞர் அடையாள அட்டை போலியானது என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதாவது குறித்த வழக்கறிஞர் அடையாள அட்டையில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் செயலாளரின் கையொப்பம் வேறொரு இடத்தில் இடப்பட்டுள்ளதாகவும் போலியான விவரங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதேவேளை துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் உட்பட 2 சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்தியவருக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த பிங்புர தேவகே இஷாரா செவ்வந்தி எனும் பெண்ணை அடையாளம் காண போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். பெண் சந்தேக நபர் தொடர்பில் போலீசார் பல தகவல்களையும் வெளியிட்டு அவர் குறித்து தகவல் வழங்குபவர்களுக்கு வெகுமதி வழங்குவதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதில் கைதாகியுள்ளவர்களில் ஒரு போலீஸ் அதிகாரியும் அடங்குவார். இவர் நீர்கொழும்பு தலைமையக காவல் நிலையத்தில் பணியாற்றி வருபவரும் குற்றப்பிரிவில் நீதிமன்ற கடமைகளை செய்து வருவதாகவும் கூறப்படும் இந்த சந்தேக நபர் பாதனிய பகுதியை சேர்ந்த 25 வயதுடையவர் என்று தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சந்தேக நபரான போலீஸ் அதிகாரியும் சம்பவம் தொடர்பாக தற்போது தலைமறைவாக உள்ள சந்தேக நபரான பிங்புர தேவகே இஷாரா செவ்வந்தி வீரசிங்கவுக்கும் இடையில் நெருங்கிய உறவு இருந்ததாகவும் அவருடன் தொலைபேசி உரையாடலில் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது. இதேவேளை முக்கிய சம்பவமாக சந்தேக நபரான சமிந்து தில்ஷான் பியூமங்க கதனாராட்சி மற்றும் சந்தேக நபரான சாரதி மகேஷ் சம்பத் பிரியதர்ஷன ஆகியோரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரணை செய்வதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கொழும்பு பிரதம நீதவான் தனுஜா லக்மாலிக்கு நேற்றைய தினம் அறிவித்தனர். இதேவேளை பாராளுமன்ற அமர்வு நடைபெற்று வருகிறது. அதில் எதிர்க்கட்சியினர் குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என முழக்கி வருகின்றனர். இது குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் கொலையாளிகள் குறுகிய நேரத்திற்குள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ஆகவே இது முதன்முறையாக நீதிமன்றத்தில் இடம்பெற்ற சம்பவம் இல்லை என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று மன்றில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தலைமறைவாகியுள்ள பெண் இதுவரை கைதாகாத நிலையில்
அவர் நாட்டை விட்டு தப்பித்துள்ளாரா என சந்தேகம் எழுந்துள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட முக்கிய சந்தேக நபர் மற்றும் தலைமறைவாகியுள்ள பெண்ணுடன் தொடர்பில் இருந்த போலீசாரின் வாக்குமூலங்களில் இருந்து பல உண்மைகளும் அதிர்ச்சி பின்னணிகளும் வெளிவருமா என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.